கத்திரிக்காய் கூட்டு. இது என்ன? சாம்பார். ஓ, வடை. பால் பாயசமா? வாழைக்காய் ரசம். என்ன அபி, வகை வகையா இவ்ளோ சமைச்சிருக்கீங்க? அவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ் போயிருக்காருல்ல, மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வருவாரு. பால் பாயாசம் வடைன்னு சஞ்சீவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த ஐட்டமா சமைச்சு வச்சிருக்க. புருஷனை மட்டும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்காதமா, அப்பப்போ என்னையும் கொஞ்சம் கவனி. போங்க அத்தை. இப்பதான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தேன், உடனே கால் பண்றான் பாரு. சொல்லு சஞ்சீவ். அம்மா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு. சோ நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன். நான் இங்கேயே எதனா ஆர்டர் பண்ணி ஆபீஸ்ல சாப்பிட்டுறேன். என்னடா இப்படி சொல்ற? மத்தியானம் நீ சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி உன் பொண்டாட்டி உனக்கு பிடிச்ச டிஷ்ஷா சமைச்சு வச்சிருக்கா. டேய், சாப்பிட வீட்டுக்கு வாடா. அவளையே பிடிக்காது, இதுல அவளை சமைச்ச சாப்பாடு வேற. என்னடா? இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, என்னால இப்ப வர முடியாது. சரி, நான் வைக்கிறேன். டேய் சஞ்சீவ். என்ன சொன்னார் அத்தை? அவனுக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கான், லஞ்சுக்கு வர முடியாதா, ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறானா. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி மூஞ்ச தொங்க போட்டிருக்க? அவன் தானே வர முடியாதுன்னு சொன்னா, நீ போ. என்னத்த சொல்றீங்க? ஆமா அபி, சாப்பாடை எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல வச்சு அவனுக்கு அங்கே பரிமாறு. சரிங்க அத்தை. வெக்கத்தை பாரு. சிட் சிட். நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் சார். கொடுங்க. நம்ம கம்பெனியோட சேல்ஸ் ஏன் இயர்லி 5% இறங்கிட்டே போகுது? நம்ம ஃபீல்டுல காம்படிஷன் அதிகம் சார். உங்க பேர் என்ன? அடைக்கலாம் சார். மிஸ்டர் அடைக்கலம், லாபம் அதிகமா கிடைக்கிற பிசினஸ்ல காம்படிஷன் இருக்க தான் செய்யும். காம்படிஷன் இல்லாத பிசினஸ் ஒண்ணுமே இல்ல. நமக்கு லாபம் வரணும்னா எப்படி ஜெயிக்கணும்னு யோசிக்கணுமே தவிர காம்படிஷன் அது இதுன்னு புலம்பிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணா நம்ம ப்ராஃபிட்டை ரைஸ் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். மேடம், நீங்க யார பார்க்கணும்? நான் சஞ்சீவோட வைஃப் அபி. சஞ்சீவ் சாரோட ஒய்ஃபா நீங்க? ஏன் இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள வந்துருங்க மேடம். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அவருக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். சஞ்சீவ் எங்க இருக்காரு? சார் மீட்டிங்ல இருக்காரு மேடம். நீங்க சார் கேபின்ல வெயிட் பண்ணுங்க. நான் சார் கிட்ட நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் மேடம். அவரு கேபின் எங்க இருக்கு? இதோ இங்கதான் இருக்கு மேடம். ரொம்ப நன்றி. ஓகே மேடம். இங்க பாருங்க, சேல்ஸை ரைஸ் பண்ணணும்னா முதல்ல இந்த ப்ராடக்ட் டிசைனை மாத்துங்க. இந்த ஓல்ட் டிசைன்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. அதெல்லாம் யார் காசு கொடுத்து வாங்குவா? இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற பெஸ்ட் டிசைனரை ஹையர் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார், பண்ணிடலாம். சார், ஏங்க ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்கணும்ன்ற மேனஸ் கூட தெரியாது? சாரி சார். என்ன சாரி? இல்ல சார், உங்க ஒய்ஃப் சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்க.
இவ எதுக்கு இங்க வந்தா? ஒரு 5 minutes. ஓகே சார். வா சாப்பிடு. இப்போ எதுக்கு நீங்க வந்த? இல்ல உனக்கு சாப்பாடு கொடுக்க. நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிடலன்னா நானா செத்தா போயிட போறேன். நான் தான் சாப்பாடு வேண்டாம் வெளில சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல. என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம நீ சமைச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. அப்படி இல்ல, அத்தை தான் சொன்னாங்க. என்ன அத்தை சொன்னாங்க? அத்தை சொன்னா உனக்கு அறிவு வேணாவா? இங்க பாரு அபி, நான் உன் கழுத்துல தாலி கட்டினதால மட்டும் நீ என் வைஃப் ஆயிட மாட்ட. அத நான் மனசார நினைக்கணும். அது என்னைக்குமே நடக்காது. இந்த சோத்தை காட்டி என்ன உன் பகலத்துக்கலாம் நினைக்கிறியா? நான் ஒன்னும் சொல்ற கெட்டவெல்லாம் கிடையாது. இங்க பாரு அபி, என்னால நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன பேசுறாங்க? நீ ஒரு வைஃபா எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அதையும் மீறி இதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல ஏதாவது பண்ண நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஒழுங்கா இங்க இருந்து போ. ஏய் இரு, இதெல்லாம் யார் எடுப்பா? இங்க பாரு, இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு போ. டேபிள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். கிளீன் பண்ணு. தங்கச்சி, உள்ள என்னமா நடந்துச்சு? ஒன்னும் நடக்கலையே. சஞ்சீவுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன். இப்பதான் சாப்பிட்டேன்னு சொன்னாரு, அதான் கிளம்பிட்டேன். நிஜமாவா? அப்ப உனக்கும் சஞ்சீவுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்ல? இல்ல. உன் வாய் பொய் சொல்லுதுன்னு உன் கண்ணே காட்டி கொடுக்குதுமா. கண்ணுல தூசி பட்டுருச்சுன்னு அதான் கண் கலங்கிடுச்சு. தூசி விழுந்தது உண்மைதான், ஆனா அது உன் கண்ணில் இல்ல, சஞ்சீவ் மனசுலன்னு நல்லா புரியுது. சஞ்சீவ் இன்னும் உன்னை ஏத்துக்கல. உன் அமைதியே உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய வைக்குது. சஞ்சீவ் ஏத்துக்க மாட்டான்னு நீ ஃபீல் பண்ணாதம்மா. சீக்கிரமா அவனை ஏத்துக்குவான். நீ அவனும் சந்தோஷமா இருப்பீங்கம்மா. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். தங்கச்சி, என்னென்ன சாப்பாடை என்கிட்ட கொடுத்துட்டு போமா. எதுக்குன்னு? அவனை நான் சாப்பிட வைக்கிறேம்மா. குடுமா. மாப்பிள, தங்கச்சி கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன் நான் சொன்னேன். இந்த சாப்பாடை உன்னை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். இவ்விதுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரணும். திமிரு, எல்லாம் திமிரு. மாப்பிள, வா மாமா. என்ன மாப்பிள, ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு? டென்ஷனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? நீ யோசிச்சுட்டு இருக்கத பார்த்துட்டு டென்ஷனா இருக்கேன்னு நினைச்சிட்டேன் மாப்பிள. அம்மா, தங்கச்சி வந்துட்டு போச்சு போல. சாப்பிட்டியா மாப்பிள? மாமா, எப்ப பார்த்தாலும் வீட்டு சாப்பாடு யார் மாமா சாப்பிடுவா? வீட்லயும் அதே சாப்பாடு, ஆபீஸ்லயும் அதே சாப்பாடு. போரா இல்ல? ஒரு சேஞ்ச் வேண்டாம்? வேணும் வேணும், சேஞ்ச் வேணும். அதான் மாமா, அவ கொண்டு வந்த சாப்பாடை வேணான்னு சொல்லிட்டேன். அப்படியா? மாமா, எனக்கு நல்ல பயங்கரமா பசிக்குது. உனக்கு? மாப்பிள, எனக்கும் பயங்கரமா பசிக்குதே. அப்புறம் என்ன, வா நம்ம போய் நல்ல பெரிய ஹோட்டலா பார்த்து நல்லா சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பாடே நம்மளை தேடி வரும்போது
நாம ஏன் சாப்பாடு தேடி போனோம்? என்ன மாமா சொல்ற? 1 மினிட். தங்கச்சி சாப்பாடையா சாப்பிட மாட்டேன்னு சொல்ற? இரு, உன்னை எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. மாப்ள மாமா என்ன இது? மாப்ள ஆன்லைன்ல ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன். சூப்பர் மாமா. சீக்கிரம் அதை எடுத்து வை. நீ போய் கை கழுவிட்டு வா, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே மாமா. அட 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 மாமா. என்ன மாமா கூட்டு பொரியல்னு சும்மா அசத்துற? நான் வாங்கின ஹோட்டல் அப்படிதான் கொடுக்குறாங்க. ஐயோ, பாக்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது மாமா. மாப்ள எச்சி ஊறுதுல, உடனே உட்காந்து சாப்பிடு. ஓகே மாமா. மாமா சாப்பிடு. சாம்பார் எப்படி மஞ்சளா மங்களகரமா இருக்குன்னு பாருங்களேன். சாம்பார் மஞ்சளா தானடா இருக்கும், இதுல என்னடா மங்களகரம்? மாப்ள என்ன ரொம்ப புகழாத, நீ சாப்பிடு. மாமா சூப்பர். மாமா அபி கொண்டு வந்த அந்த கேவலமான சாப்பாடு சாப்பிட்டு தானே வை, இப்படி ஒரு நல்ல சாப்பாடை மிஸ் பண்ணிருக்கோம் மாமா. சூப்பரா இருக்கு மாமா. ஆமா ஆமா. ஆஹா மாம்ஸ். மாப்ள இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இருக்கே, அப்படியே அல்வா மாதிரி நாக்குல வலிக்கிட்டே போகுது. போகும் போகும் போகும். கார குழம்பும் கத்திரிக்காய் காம்பினேஷனும் மாமா அட்டகாசமா இருக்கு. சாப்பிடு மாப்ள. மாமா இதெல்லாம் எந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ண? ஹோட்டல் வைப்ஸ் மாப்ள. வைப்ஸ் ஹோட்டலா? அது எங்க இருக்கு? அது இப்பதான் மாப்ள புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, பக்கத்துல தான் இருக்கு. அப்படியா மாமா? இனிமேல் லஞ்ச்னா அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டு சூப்பரா நீ சொல்லிட்டல, அங்கேயே வாங்கிறேன். நீ சாப்பிடு மாப்ள. ஓகே. தங்கச்சி சாப்பாடே நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னியா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். டேய் மாப்ள, நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது மாடு வளர்க்குறாங்க? இல்லையே. ஏன் மாமா கேக்குற? இல்லடா, மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரியே சத்தம் கேக்குது, அதுவும் பக்கத்திலே கேக்குதுடா. சேன், அந்த பசுமாடு நீதானா? எரும மாடு. எரும மாடா? நான் தான் தப்பா சொல்லிட்டேனா? டெல்லி எருமையா தமிழ்நாட்டு எருமையா? ஐயோ இது பனிக்கரடி அக்கா, சாப்பாடு. ஐயோ சிங்கம் உட்கார்ந்துருக்கா. வந்த வேலையை பாரு. சரிங்க மாமா. போதும். மாமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? வேண்டாம். ஏங்க எப்பவும் நல்லா சாப்பிடுவீங்க, ஏன் என்னாச்சுங்க? போதும், சாப்பிட பிடிக்கல. அக்கா மாமா சாப்பிடுவார், அப்புறமா வந்து கூட்டு வைக்கா. வாக்கா. என்ன சாப்பாடு? கொஞ்சம். போதும் போதும் போதும். போதும். ஸ்ரீஜா, நீ இந்த வீட்டு மருமக தானே? தங்கச்சி எப்படி வேலை செய்யுது? நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஏன் பொண்ணு இதுக்கு பரிமாறணும்? அவ இந்த வீட்டு மகாராணி. அது யாரு? பக்கத்து வீட்டு ராணியா? என்ன சின், இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? அது சரி.
நீயே இந்த வீட்டு இலவச அரிசி தானே? ஏய் இல்ல சீன், இந்த வீட்டு இளவரசின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள வாயில சாப்பாடு மாட்டிக்கிச்சு. நீ சாப்பிடு, தயிர் நல்லா தளர ஊத்தி சாப்பிடு. நீ சாப்பிடு சாப்பிடு. டேய் சஞ்சீவ், வா சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். வாடா நீ முதல்ல. மா, நான் வேணான்னு சொல்றேன்ல. டேய் மாப்ள, சாப்பாடு நல்லா இருக்குடா, வந்து உட்கார்ந்து சாப்பிடு. வேணாமாம்மா, எனக்கு பசிக்கல. டேய் மாப்ள, நீ மத்தியானம் ஷோ ஈவினிங் ஷோ சேர்த்து பாக்குற ஆளை பாத்திருப்ப. ஆனா லஞ்சையும் டின்னரையும் சேர்த்து அடிக்கிற ஆளை பாத்திருக்கியா? இங்க பாரு, சிந்து மத்தியானம் லஞ்சுக்கு உட்கார்ந்தது, இன்னும் 2 ஐட்டம் பாக்கி இருக்குது. அது முடிய 9 மணி ஆகுமோ 10 மணி ஆகுமோ. தேவையில்லாம ரூட்ல வர சிக்னல் பார்க்க மாட்டோமா? சாரிமா. டேய் மாப்ள, உட்கார்ந்து சாப்பிடு. எனக்கு வேணாமாம்மா, எனக்கு பசிக்கல. நீ சாப்பாடு போடுடா, சாப்பிடுவோம். இங்க வா வா. மா, உட்கார். டேய், இன்னைக்கு அபி சமைச்சதுடா, சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாரு. இதெல்லாம் என்னமா சாப்பாடு? மாமா இன்னைக்கு வைஃப்னு ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அடடடா, என்ன டேஸ்ட் தெரியுமா? அத சமைச்சவங்களுக்கு சரியான கைப்பக்குவம். என்ன மாமா, கரெக்ட் தானே? ஆமாப்ல, கரெக்ட் தான் மாப்ள, கரெக்ட் தான். சாம்பார் என்ன, ரசம் என்ன, பொரியல் என்ன, வா பிரமாதம். நினைக்கும் போது நாக்கு இன்னும் ஊறுதுமா. அச்சோ, ஓவரா போல்றானே. தங்கச்சி சமைச்ச சாப்பாடை தான் சாப்பிட்டோன்னு கண்டுபிடிச்சான். நம்மள ஒரு வழி பண்ணிடுவானே. அச்சோ. அம்மா, அதுவும் லஞ்ச்ல சாப்பிட்டதுலயே ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான். அப்படியே அல்வா மாதிரி நாக்குல. என்ன, நம்ம லஞ்ச்ல சாப்பிட்ட கத்திரிக்காய் பொரியல் மாதிரி இருக்கு. அச்சோ, பாத்துட்டானே, சோத்தை வச்சு மறைச்சிருவோம். ஐயோ மாமா, என்னை ஏமாத்திட்டல, உனக்கு இருக்கு. அச்சோ, மறைக்கிறானே, எஸ்கேப் ஆயிருவோம். மாமா எங்க போனாரு? இவன் எங்க போனான் தட்டோட? மாமா கூட சேர்ந்து என்னை ஏமாத்தி அவ சமைச்ச சாப்பாட சாப்பிட வச்சிட்டாலே. சஞ்சீவ் நாளைக்கு நீ அத்தை. பேசாத. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? நான் தான் நீ ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வரும்போது நீ சமைச்ச சாப்பாடு எனக்கு வேணான்னு உன்னை திருப்பி அனுப்புனல. நான் அப்படி சொல்லி அனுப்பியும் வேணும்னே மாமா கிட்ட சாப்பாடு கொடுத்து மாமாவை போய் சொல்ல வச்சு நீ சமைச்சத என்ன சாப்பிட வச்சுட்டல.